ஓம் மகா கணபதி நமக. குரு வாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலியமாக 2026ஆம் ஆண்டிற்கான ஆனி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா மேஷராசி அன்பர்களுக்கான வீடியோ. இந்த மேஷராசி அன்பர்களுக்கு வருகின்ற ஆனி மாத கிரகநிலை ஆராயும் போது, ஆனி மாதமானது ஆங்கில தேதிக்கு சொன்னால் தான் மக்களுக்கு புரியுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால் உங்களுக்காக ஆங்கில தேதி எந்த தேதியிலேருந்து எந்த தேதி வரணும் ஆனி மாத பலன்கள் சொல்கிறோம் அப்படின்றத குறிப்பிட்றோம் பாருங்கள். வருகின்ற 2026 ஜூன் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து 2027 ஜூலை மாதம் 16ஆம் தேதி, இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் தான் இந்த ஆனி மாத கிரகநிலையானது நம்ம அனுபவிக்க போகிறோம். இந்த ஆனி மாத கிரகநிலையில் உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசியிலேயே ஆட்சி பலம் பெற்று உட்கார்ந்துருக்கார். தன்னுடைய ராசிநாதன் தன் ராசியில் ஆட்சி பலம் பெறக்கூடிய காலகட்டத்தில் எந்த ஒரு காரியத்தையும் நம்மளால் செய்ய முடிகின்ற ஒரு நம்பிக்கை பிறக்கக்கூடிய ஒரு மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் உதயமாக போகுதுன்றீங்க. எதையும் துணிந்து செயலாற்றக்கூடிய ஒரு தனி திறமை உங்களுக்கு உருவாக போகுது. அஞ்சாத நெஞ்சமும் யாருக்கும் அடிபணியாத ஒரு மனநிலைமையோட இந்த மாதமானது நீங்கள் செயல்பட போகிறீங்கன்னு சொல்லலாம். அதுவும் வருகின்ற ஜூன் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து ஜூன் 20ஆம் தேதி வரலும் தான் உங்களோட ராசிநாதன் உங்கள் ராசியில் ஆட்சி பலம் பெறுகிறார். அதன் பின்னர் பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்கள் ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது ராசிக்கு 2ஆம் இடமான ரிஷப வீட்டுக்கு பயணிக்க போகிறார். அப்போ 2ஆம் இடம் என்பது தனஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடங்க. இப்போ பண வருவாய்களுக்கு குறைவில்லாத ஒரு காலகட்டங்களாக உருவாகும். இந்த மாத காலகட்டத்தில் உங்களோட எண்ணங்கள் அதிகமாக பார்த்தீங்கன்னாக்கா தன்னோட பணத்தை பொருளாதாரத்தை ஈட்டுறதுலேயே உங்களோட சிந்தைகள் இருந்துகிட்ருக்கும். தொழில் சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய நபர்கள், இந்த ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் செய்கிறவங்க, வியாபாரம் சம்பந்தப்பட்ட தொழிலில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மாத காலகட்டமானது எந்தளவுக்கு நீங்கள் உழைப்பை நம்புகிறீங்களோ உழைப்புக்கேற்ற ஊதியத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த மேஷராசி அன்பர்களுக்கு உங்கள் ராசிநாதனால் உங்களுக்கு ஒரு நல்ல அனுகிரகம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமானது உதயமாக போகுதுன்றீங்க. ஆனால் அதே நேரத்தில் உங்களுக்கு ராசியிலேயே செவ்வாய் இருக்கிறதுனால கொஞ்சம் கோபங்களும் இருக்கும். அந்த கோபத்தை கொஞ்சம் அடக்கி ஒரு சில விஷயத்தில் விட்டு கொடுத்து போனீங்கன்னா உங்களோட இந்த மாத காலகட்டங்கள் காரியங்களை சாதித்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த மாத காலகட்டமானது உங்களுக்கு உதயமாக போகுதுன்றீங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தது யோகாதிபதினு சொல்லக்கூடிய கிரகமே குரு பகவானும் செவ்வாய் பகவான் மட்டும்தான். லக்னத்துக்கு உங்கள் ராசிக்கு 5ஆம் அதிபதி சூரிய பகவான், ராசிக்கு 9ஆம் அதிபதி குரு பகவான். அப்போ இந்த 2 கிரகம் தான் அதிர்ஷ்டத்தை வாழி வழங்கக்கூடிய கிரகங்கள். அதில் முதலாவதாக பார்த்தோம்னாக்கா குரு பகவானை நம்ம எடுத்துக்கலாம். உங்கள் ராசிக்கு 9ஆம் அதிபதி பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் உங்களோட சுகஸ்தானம் சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துல உச்சபலம் பெற்று உட்கார்ந்துருக்கார். அப்போ 9ஆம் அதிபதி 4ஆம் இடத்துக்கு இருந்தால் 4ஆம் இடமானது வீடு மனை வாசல் வண்டி வாகன சுகத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புங்க. இந்த மாத காலகட்டத்தில் மேஷராசி என்பவர்கள் யாராவது வீட்டுக்கு தேவையான அலங்கார பொருட்களை வாங்கி குவிக்கணும், அல்லது வண்டி வாகனங்கள் வாங்கணும், வீடு மனை வாசல் கட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாத காலகட்டத்தில் வீடு மனை வாசல் வாங்கக்கூடிய யோகங்களும் வீடு மனை வாசல் கட்டக்கூடிய யோகங்களும் பழமையான வண்டி வாகனங்கள் விற்றுட்டு புதுமையான வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோக காலகட்டமாக இந்த மாத காலகட்டமானது உங்களுக்கு உதயமாக போகுது அப்படின்றீங்க. அதே நேரத்தில் இந்த குரு பகவான் பார்க்கக்கூடிய இடங்கள் அனைத்துமே புனிதமடைகின்றீங்க. இவருக்கு மட்டும்தான் 3 பார்வைகள், விசேஷ பார்வைகள். இவரோட 5ஆம் பார்வையாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு படம் இருக்குது. 8ஆம் இடம் என்பது திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணவரவை சொல்லக்கூடிய இடங்க. அப்போ இந்த நேர காலகட்டத்தில் யாரோ என்றைக்கோ செய்த உதவிக்கு பலன் தராமல் இருந்திருப்பாங்க. இந்த நேரத்தில் இந்தப்பா உங்ககிட்ட வாங்கின பணத்தை இந்த நேரத்தில் கொடுத்துறன்ற மாதிரி வட்டி முதலமாக கொடுக்கக்கூடிய விதிகள் உருவாகும். 8ஆம் இடத்தை குரு பார்க்கறனால திடீர் அதிர்ஷ்டத்துக்கான வாய்ப்புகளும் உண்டு அப்படின்றீங்க. அதே போல் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை இந்த குரு பகவான் சமசுத்தமாக பார்க்கறனால தொழில் வளர்ச்சி, பொருளாதார அபிவிருத்திகள் மேலோங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் உதயமாக போகுது. உங்களோட ராசிக்கு 12ஆம் இடத்தையும் இந்த குரு பகவான் பார்க்கறனால ஊரை விட்டு வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு தொடர்பு பெறக்கூடிய நபர்களுக்கு வெளிநாட்டு மூலிமா ஆதாயங்களை பெறக்கூடிய ஒரு காலகட்டங்களும் இந்த மாத காலகட்டத்தில் உங்களுக்கு உதயமாக போகுதுன்றீங்க. அதனால் இந்த மாத காலகட்டத்தில் ஓரளவுக்கு உங்களுக்கு வளர்ச்சி நிறைந்த காலகட்டம். முக்கியமாக குரு பகவான் உச்சபலம் பெறதுனால, இப்போ குரு பகவான் உச்சபலம் பெற்று 12ஆம் இடத்தை பார்க்கறனால வெளிநாடு வாய்ப்புகள் யார் வந்தாலும் இந்த நேரத்தில் பயணித்து வெளிநாட்டுக்கு முயற்சி எடுக்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தருன்றீங்க.
அதே வேளையில் இந்த சூரிய பகவான் சொல்லக்கூடிய கிரகம் 3ஆம் இடத்துல உட்காந்துருக்கார். இந்த நேர காலகட்டத்தில் 3ஆம் இடத்துல சூரிய பகவான் உட்காந்துருந்தார் அப்படின்னாக்கா, உங்களோட எதிராளிகள் எல்லாமே உங்களுக்கு அடிபணியக்கூடிய காலகட்டம் உருவாகும். எதிராளிகள் அனைத்து பேரும் உங்களை விட்டு விலகி ஓடக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும். உங்களை தேடி உறவுகள் தேடி வரக்கூடிய காலகட்டங்களாக இந்த மாதம் உதயமாகின்றிருக்கிறீங்க. அதனால் இந்த 2026 ஆனி மாத ராசி பலன்களை பார்க்கும்போது மேசராசி என்பவர்களுக்கு தன்னம்பிக்கை பிறக்கக்கூடிய காலகட்டங்கள், எதையும் என்னால் சாதிக்க முடிகின்ற ஒரு நம்பிக்கை, தெளிவு பெறக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாகும். பழமையான வண்டி வாகனங்கள் விற்றுட்டு புதுமையான வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கும், புதுமையான வீடுமனை வாசல் வாங்கி கட்டுவதற்கும், குடிபெயர்றதுக்கும், குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்கிறதுக்கும் ஒரு உன்னதமான காலகட்டங்களாக இந்த மாதம் உதயமாகிறது பார்க்க முடியுதுங்க. உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பார்த்திங்கன்னா, ராசிநாதன் ராசியிலே ஆட்சி பலம் பெறதுனால உடல் ஆரோக்கியத்தில் ஒருபோதும் தொய்வு இருக்காது. உடல் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருந்துகிட்ருக்கும். திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஏன்னா குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் வருகின்ற ஜூன் 20ஆம் தேதிக்கு பிறகு வர இருக்கனால திருமணமாகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகளும், குழந்தை பேர் இல்லாத நபர்களும் குழந்தை பேர்களும் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தொழில் சார்ந்த விஷயங்கள், வியாபாரம் சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ உழைப்புக்கு தகுந்த ஊதியம் பெறக்கூடிய அமைப்புகள் உருவாகும். படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் படிப்புகளில் ஒரு நாட்டங்கள் ஏற்படும். படிப்பு கல்வியில் ஒரு உயர்ந்த நிலைக்கு எட்டக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும். இந்த மாத காலகட்டத்தில் புதுமையான கடன்கள் வாங்க வேண்டான்றது என்னோட கணிப்புங்க. அதே நேரத்தில் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடிய விஷயங்களும் இருந்தாலும் தவிர்த்து கொள்வது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும். இந்த மாத காலகட்டத்தில் இடமாற்றம், தொழில் மாற்றம் வந்தால் கண்டிப்பாக மாற்றிக்கொள்ளுங்க. அதுதான் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகளை தருன்றதுங்க. மற்ற விதத்தில் உங்களுக்கு எந்த விதத்தையும் தோஷங்கள் பாதிப்பு கிடையாது. சீரும் சிறப்புமாக இருப்பீங்க, நலமாக இருப்பீங்க. நன்றி, வணக்கம். இதன் உருவுமை குலமிகு கரியது வடிகுடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகக்குடைய வடிவினர் பயில் வழி வளமுறை இறையே. ஈசனே சிவகாமி நேசனே எனகின்ற தில்லைவாழ் நடராஜனுடைய திருவடி தாமரையை வணங்கி இன்று நிகழும் மங்களகரமான பராபவ வருடம் ஜூன் மாதம் 15/6/2026 மிருகசீரிஷ நட்சத்திரம் அமாவாசை திதியோட மிருகசீரிஷ நட்சத்திரத்தோட தமிழ் மாதங்களில் சித்திரை, வைகாசி, ஆனி என்ற 3வது மாதம் பிறக்கின்றது. அடுத்ததாக ஆனி 8ஆம் நாள் 22/6/2026 வைணவ திருக்கோயிலில் திருமஞ்சனம் சிறப்பாக பெருமாளுக்கு அபிஷேகம், ஆராதனை, தூப தீபம், நைவேத்தியம் எல்லாம் உற்சவமூர்த்தியிலிருந்து கருவறையிலிருந்து எல்லாம் சிறப்பாக செய்வாங்க. ஆனால் திருமஞ்சனம்ங்கிறது சிவத்தலத்தில் இல்லை. அப்போ திருமஞ்சனம் எல்லா இடங்களும் பெருமாளுக்கு உகந்தது, பெருமை வாய்ந்தது. ஆனால் இந்த ஆனி மாதம் மட்டும் மகாவிஷ்ணுடைய மாமனாகிய கோவிந்தராஜ பெருமானுடைய மாமனாகிய நடராஜ பெருமானுக்கு இந்த ஆனி மாதம் திருமஞ்சனம் உண்டு. மற்ற நேரம்லாம் 16 அபிஷேகம், 32 அபிஷேகம் எல்லாம் நடக்கும். ஆனால் இதில் மட்டும் இந்த ஆனி மாதத்துக்கு மட்டும் மிக பெருமை சேர்ப்பது நடராஜமூர்த்தியினுடைய திருமஞ்சனம். ஏன்னா 12 மாதங்களும் இந்த ஆனி மாதத்தில், ஆங்கிலத்திற்கு ஜூன் மாதம், ஏற்கனவே இப்போது தான் குரு பயிற்சியெல்லாம் வந்திருக்குது. எனவே நேயர்களுக்கு அப் டு டேட் சொல்லுங்க ஐயா அப்படின்னு கேட்பீங்க. அந்த வகையிலே மாதாந்திர டிவி நேயர்களுக்கும் என்னை ஆக்கமும் ஊக்கமும் ஏற்படுத்தி கொடுக்கின்ற நேயர் பெருமக்களுடைய பாதம் பணிந்து 12 ராசிக்குரிய பலன்களை பற்றி இப்போது நம்ம தொகுத்து வழங்க உள்ளேன். இப்போது தமிழ் மாதத்தினுடைய ஆனி, அதாவது ஜோதிடத்துறையில் மிதுனம், ஆனி திருமஞ்சம், ஆனி மாதத்தினுடைய 12 ராசிக்குரிய பலனை பற்றி இப்போது பார்ப்போம், பதிவு செய்வோம். முதலாவதாக மேசராசி. மேசராசி நேயர்களுக்கு தன் வேலை உண்டு. தனது தாகம், தனது வேகம், தனது உரிமை, தனது செயல்பாடு, தனக்கு செய்ய வேண்டியதை தானே செய்வது, முயற்சி எடுப்பது, சகோதரங்களை ஆதரிப்பது, இது எல்லாம் நிறைந்த கருணைக்கடல் மேஷம். கருணைக்கடல் மேஷம். ஏன்னா அதாவது கோபம் உள்ள இடத்தில் குணம் இருக்கும். அதனால தான் கருணைக்கடல். மிக விரைவாக எல்லா வகையிலையும் நோக்கரிய நோக்கை எடுக்கக்கூடியவர்கள்
மேசராசி. அப்போ இந்த மாதத்தில் உங்கள் ராசிநாதன் உங்கள் வீட்டில் இருக்கார். அடுத்து உங்களுடைய ராசிக்கு குரு ரொம்ப அற்புதமாக இவ்வளவு நாளைக்கு 3ல் இருந்த குரு, இப்போ ஜென்ம குருவாக இருந்தவர், மிதுனத்தில் இருந்த குரு இப்போது கடகத்துக்கு வர்றார். கடகத்துக்கு வந்துட்டார். 15/6 வந்துட்டார். 15 நடந்துட்டு இருக்குது. அப்போ 3ல் இருந்த விட 4ங்கிறது சுகத்தை கொடுப்பது, மாதாஸ்தானம், மதிப்பை கொடுப்பது, மரியாதை கொடுப்பது, வணக்கத்தை கொடுப்பது, வாழ்த்துக்களை கொடுப்பது, வருமானத்தை கொடுப்பது 4ஆம் இடம். எல்லா வகையிலையும் சிறப்பாக தருவது 4ஆம் இடம். அப்போ உங்கள் ராசிக்கு கண்டிப்பாக இந்த குரு, நட்பு பெற்ற குரு, கண்டிப்பாக ஒரு செவ்வாய் குரு மங்கள யோகம் மாதிரி தான் வேலை செய்யும். குரு மங்கள மாதிரி தான் வேலை செய்யும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அந்த வகையிலே மேசராசி நேயர்களுக்கு உங்கள் ராசிநாதன் உங்கள் வீட்டில் இருக்கார். நீங்கள் செய்யக்கூடிய தொழிலை மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க. ரியல் எஸ்டேட், பொறியியல் துறை, காவல்துறை, சட்டத்துறை, மருத்துவத்துறை, கெமிக்கல் துறை, நெருப்பு சம்மந்தப்பட்டது, தீயணைப்பு சம்மந்தப்பட்டது, மெழுகுவர்த்தி சம்மந்தப்பட்டது, தீப்பெட்டி சம்மந்தப்பட்டது, ஹோட்டல் சம்மந்தப்பட்டது, அரசியல் சம்மந்தப்பட்டது, எல்லா வகையிலையும் கெட்டிக்காரராக வருவீங்க. விரயச்சனி நடக்குது. தயவுசெய்து புதிய தொழில் ஆரம்பிக்காதீங்க. புதிய நிறுவனம் ஆரம்பிக்காதீங்க. உங்கள் வீட்டில் யாராவது வேற ஆள் இருக்காங்களா? உங்கள் துணைவியார் இருப்பாங்க, உங்கள் மழலை செல்வங்கள் இருப்பாங்க. அவங்க பேரில் அவங்களுக்கு ஜோதிடத்தில் பக்கத்தில் உள்ள ஜோதிடத்தை சொல்லி இல்லை கீழ்கண்ட நம்பருக்கு வந்து என்ன திசை என்ன புத்தி ஓடுது, அப்போ நம்ம அதை ஒரு தொழில் ஆரம்பிக்கலாமா? ஏன்னா தொழில்ங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ அந்த தொழில் நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறத எண்ணி அதை ஆரம்பிக்கிறதுக்கு பக்கத்தில் உள்ள ஜோதிடத்துறையில் போய் கலந்து பேசி என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அதனுடைய பொருள் தெரியும், அதனுடைய தத்துவம் புரியும். அடுத்து என்ன செய்யணுங்கிறத உங்கள் தசாபுத்தி உங்களுக்கு ஊக்குவிக்கும். உங்கள் தசாபுத்தி உங்களை வாழ வைக்கும். தசாபுத்தி உங்களுக்கு முயற்சியை கொடுக்கும். தசாபுத்தி உங்களுக்கு அனைத்து வகையான நன்மையும் கொடுக்கும். போதுமா? மேசராசி. அஸ்வினி, பரணி, கார்த்திகை. அப்போ 3 நட்சத்திர அதிபதிகள். ஏற்கனவே உங்கள் ராசிக்கு குரு 4ல் இருக்கான்னு சொல்லிட்டு, கேது 5ல் இருக்காரு, 3ல் சூரிய புதன் ஆதித்ய யோகத்தில் வேலை செய்கிறாங்க. அப்போ மேற்கண்ட தொழில் மட்டும் திறம்பட செஞ்சுக்கிட்டு வந்தால் மிக அற்புதமான எதிர்காலத்தை நீங்கள் பெறலாம். ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கங்க, விரையச்சனி ஓடுது, ஜென்மச்சனி ஓடுதுன்னு பயப்பட வேண்டாம். 27ல் அடுத்து ரிஷபத்துக்கு வரத்தான் போகுது. உங்களுக்கு ஜென்மச்சனி தான் வரப்போகுது. சனீஸ்வரன் எல்லாத்தையும் ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு தான் இருப்பார். அவருடைய டியூட்டி உங்களுக்கு சொல்ல வேண்டியது எங்களுடைய டியூட்டி. நீங்கள் அதை கணித்து எப்படி நடக்கணுங்கிறது உங்களுடைய டியூட்டி. அவ்வளோதான். பெரும்பாலும் ஏஜை பார்த்துக்கங்க, குழந்தைகளுடைய வயதை பாருங்கள். விரையச்சனி இருக்கும்போது செவ்வாய் மேசராசிக்கு கொஞ்சம் படிப்பை தடைபடும், பொருளாதார தடைபடும், படிப்பு தடைபடும், உடல் ரீதியான பாதிப்புகள், மன ரீதியான பாதிப்புகள், வைத்திய செலவுகள், மருத்துவம், இதெல்லாம் கொஞ்சம் வீண் செலவுகள் வரத்தான் செய்யும். அதை அனுசரித்து நீங்கள் நடந்து கொண்டால் வெற்றி மேல் வெற்றி மேசராசிக்கு உண்டு. அதில் மாற்று கருத்து இல்லை. மேற்கண்ட தொழிலை மட்டும் ஓரளவுக்கு, ஏன்னா கமெண்ட்ஸில் போடுறீங்க, நீங்கள் தான் ஒரே தொழிலை செய்யுங்க, ராசிக்கேற்ற தொழிலை செய்யுங்கன்னு சொல்கிறீங்க. அப்படி சொன்னோம்னா எல்லா தொழிலும் நாங்கள் செய்கிறோம்யா, ஒரு தொழிலும் எங்களுக்கு ஜெயிக்க முடியலை, வாழ்க்கையிலும் ஜெயிக்க முடியலை அப்படிங்கிறீங்க. அதை என்ன பண்ணுறீங்க நேயர்கள்? ஏஜெண்டாக, மறைமுகமாக ரியல் எஸ்டேட்டை டைரெக்டாக எடுத்துக்கோங்க, பொறியியல் துறையை டைரெக்டாக எடுத்துக்கோங்க, மருத்துவத்துறையை டைரெக்டாக எடுத்துக்கோங்க. இந்த ஏஜென்ட் இருக்க கான்ட்ராக்ட், கமிஷன், அந்த ஏஜெண்ட்டை மட்டும் மேசராசினியர்கள் கொஞ்சம் மறைவா, தேர்ட் பார்ட்டி, கொஞ்சம் ஏஜென்சி எடுத்துக்கோங்க. அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி மேல் வெற்றியை கொடுக்கக்கூடிய மாதமாக மாறும்.
முருகன் வழிபாடு முயற்சியை பண்ணுங்க. வெற்றி இலையில் வெற்றி இலை மாலை வாங்கி 54 2 வெத்தலை ஒரு பாக்கு வச்ச கட்டி ஆஞ்சநேயருக்கு போடுங்க. பிள்ளையாரையும் நல்லா கும்பிடுங்க. கண்டிப்பாக இந்த 7.5 சனிலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். ஒரு நிம்மதியான வாழ்க்கைக்கு வருவீங்க. அதிகப்படியான வாழ்க்கை கிடைக்காது. ஏன்னா சனீஸ்வரனுடைய தாக்கத்தை நம்ம நிறுத்த முடியாது, குறைக்க முடியும். நிறுத்த முடியாது, குறைக்க முடியும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. சனீஸ்வரனுடைய தாக்கத்தை எடுப்பதற்கு வன்னி இலை, வன்னி மரம், வன்னி இலை வன்னி மரத்துக்கிட்ட போட்டிங்கன்னா உங்களுக்கு அது ஒரு வசதியாக இருக்கும். அந்த வன்னி இலையை கொண்டு சனீஸ்வரன் வழிபாடு பிள்ளையாருக்கும் போடலாம். வன்னி இலை மகத்தான விலை, மகத்தான இலையாக மாறும். வன்னி இலை அவ்வளோ அற்புதமான ஒரு மூலிகை, ஒரு மலரோடு சேர்ந்தது. அதை பண்ணிட்டு வந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த மேசராசி நேயர்களுக்கு இந்த மாதம் ஆனி மாதம் ஒரு சிறப்பான மாதமாக அமையும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. அடுத்து நாம் காண இருப்பது ரிஷபராசி. எல்லோருக்கும் வணக்கங்க. நான் பாரம்பரிய ஜோதிடர் ரவிக்குமார். இப்போ நாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்திங்கன்னா ஆனி மாதத்துக்குண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். வரக்கூடிய இந்த ஆனி மாதம், அதாவது பார்த்திங்கன்னா நிகழும் மங்களகரமான பராபவ வருடம் ஆனி மாதம் 1ஆம் தேதி, அதாவது திங்கட்கிழமை அதிகாலையில் தான் பிறக்கப்படுதுங்க. மிருகசீரிஷ நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில், ரிஷப ராசியில், மிதுன லக்னத்தில், செவ்வாயுடைய திசையில் 59 டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. இப்படி பிறக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் மேசராசி முதல் மீனராசி வரை பிறந்த உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போகிறார்? மேசராசி நேயர்களே, மேச ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த ஆனி மாதம் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போகிறார்? காலச்சக்கரத்தின் முதலாவது ராசி மேசராசி. மேச ராசியாதிபதி செவ்வாய் பகவான், மங்களக்காரகன் தான் உங்களுடைய ராசிக்கு அதிபதி. இப்போ 1ஆம் வீட்டுக்கும் 8வது வீட்டுக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 1ஆம் இடத்துலையே, அதாவது தன்னோட சொந்த வீட்டிலேயே உட்கார்ந்துருக்கக்கூடிய ஒரு தருணம் ஒரு அற்புதமான வாய்ப்பு. ஏன்னா உங்களுடைய ராசியாதிபதி செவ்வாய் பகவான் உங்கள் ராசியிலேயே உட்கார்ந்துருக்கிறார். இப்படி உட்கார்ந்துருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5ஆம் தேதி வரைக்கும், ஆனி மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் செவ்வாய் பகவான் உங்கள் ராசியிலே உட்காந்துருப்பார். அதாவது சொந்த வீட்டிலே உட்காந்துருப்பார். அப்படி உட்காந்துருக்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஏன்னா 1ஆம் இடம் 8ஆம் இடம், 1ஆம் இடம்ன்றது ஜென்மஸ்தானம், 8ஆம் இடம்ன்றது பார்க்கும்போது அதாவதுன்றது ஆயுள் ஸ்தானம். அப்போ 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானத்துக்கு அதிபதியும் ஜென்மத்திலேயே உட்காந்துருக்கிறதுனால உங்களுக்கு முதல் 5 நாள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த உடல் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அதாவது ஹெல்த்தி விஷயம் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக முதல்ல ஒரு 5 நாள் நல்லாயிருக்கும். சரிங்களா? அடுத்தது என்ன பண்ணுவார்னா, மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு செவ்வாய் பகவான் 6ஆம் தேதி பெயர்ச்சாகிறார். அப்படி பார்க்கும்போது ஜென்மஸ்தானத்திலிருந்து 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்துக்கு போகிறார். எப்பயுமே செவ்வாய் பகவான் பொறுத்த வரைக்கும் அவர் நல்லா இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், கடன் பிரச்சனைகள் குறையிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. ஏன்னா செவ்வாய் பகவான் இப்போ 1ஆம் இடத்துலேருந்து 2ஆம் இடத்துக்கு போகிறார். 2ஆம் இடம்ன்றது தனஸ்தானம், குடும்பஸ்தானம், கல்வி ஸ்தானம், அது போக வாக்குஸ்தானம். இப்போ நம்ம ஒரு வாக்கு சொல்லியிருப்போம், ஒரு வாக்கு கொடுத்துருப்போம், அது நம்மளால் செய்ய முடியாமல் இருந்திருக்கோம், அதனால் ரொம்ப மன உளைச்சல் இருந்திருப்போம். அப்படி இருந்தவங்களுக்கு 5ஆம் தேதிக்கு மேலே 6ஆம் தேதியிலிருந்து நீங்கள் கொடுத்த வார்த்தை கண்டிப்பாக காப்பாற்றுவீங்க. இப்போ பொதுவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கட்டட வேலை சம்மந்தப்பட்டது, ஒரு பில்டிங் சம்மந்தப்பட்ட வேலை, ஃபைனான்ஸ் ரீதியாக குடுக்கல் வாங்கல், இது போல் அதாவதுன்றது ஒரு வாக்கு கொடுத்துருந்தீங்கன்னா அந்த வேலைகள் நின்று போயிருந்தால் நிச்சயம் மீண்டும் அது எடுத்து செய்கிறதுக்கு உண்டான பிராத்தம் 5ஆம் தேதிக்கு மேல், அதாவது 6ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். 2வது கல்விஸ்தானம் செவ்வாய் பகவான் உட்காரும் பொழுது கல்வியில் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு பெரும் மாற்றங்கள் கண்டிப்பாக கொடுப்பார்.
சின்ன ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா பெரிய ஸ்கூலில் படிக்கக்கூடிய யோகம் கிடைக்கும். ரெண்டாவது, இப்போ நம்ம அவசரப்பட்டுட்டோமோ, கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாமோ, இல்லை அதாவது நம்ம தகுதிக்கு மீறி அதாவது இந்த ஸ்கூலில் சேர்த்துட்டோமோ அப்படின்னு குழப்பத்தில் இருக்கக்கூடிய மேசராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு அந்த குழப்பங்கள் கண்டிப்பாக 6ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு அந்த குழப்பம் இருக்காது. ஏன்னா செவ்வாய் பகவான் போய் நல்ல நிலைமையில் உட்காந்துட்டாரு. அதனால் உங்களுக்கு இந்த கல்வியில் ஏற்பட்ட குழப்பத்துக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும். பயப்பட வேண்டாம். நீங்கள் இறங்கின விஷயம் உங்களுக்கு நல்லபடியாக சக்ஸஸ் ஆகும். நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அதேமாரி தனஸ்தானம்னு சொல்லும்போது 4 காசு வீடு ஃபுல்லாக காசு இருந்த காலம் போய் வீட்டில் 4 காசு எங்கே இருக்குமோ அப்படின்னு தொலாவிட்டு இருக்கக்கூடிய மேசராசிக்காரங்களுக்கு அதாவது 6ஆம் தேதியிலிருந்து கண்டிப்பாக 4 காசு கையில் நிற்கும். அதாவது எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியுமே உங்களுக்கு ஓரளவுக்கு வெற்றியில் முடியும். அதனால் எனக்கு தெரிஞ்சு உங்கள் ராசியாதிபதி தனஸ்தானத்தில் போய் உட்காரும்போது கண்டிப்பாக செல்வங்கள் ஓரளவுக்கு இந்த மண்மனை சார்ந்த பிரச்சனைகள் இது எப்போ தீரும், இதனுடைய கடன் கட்டி வெளியில் வந்துடுவோமா, எதிர்பார்த்த அமௌண்ட்டு கிடைச்சிருமா, பொதுவாக இந்த குழப்பத்திலிருந்து நம்ம எப்போ வெளியில் வருவோமோ அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய மேசராசிக்காரங்களுக்கு 6 தேதிக்கு மேலே செவ்வாய் பகவான் போய் ரிஷபராசியில் உட்காரும்போது நிச்சயம் நல்ல மாற்றங்களை கொடுத்துருவார். அதே மாதிரி அந்த கணவன் மனைவிக்குள்ளார தாய் தந்தைகளுக்குள்ளார ஏற்பட்ட அந்த சங்கடங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் கண்டிப்பாக சரியாகும். மன வருத்தம், மனக்குழப்பத்தில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் அதாவதுன்றது பிரிஞ்சிருந்தாலும் சரி, மன சங்கடத்தில் இருந்தாலும் சரி, போராட்டத்தில் இருந்தாலும் இது எல்லாமே நிச்சயம் நீங்கள் மீண்டும் அதாவது ஒன்றா சேர்றதுக்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்புன்னு சொல்லுவேன். எப்படி பார்த்தாலும் எனக்கு தெரிஞ்சு உங்கள் ராசியாதிபதி நல்ல ஸ்தானத்தில் சூப்பராக உட்காந்துருக்கிறாரு. அதனால் முதல்ல 5 நாள் பார்க்கும்போது தன் சொந்த வீட்டிலிருந்து நல்லது பண்ணுறாரு. அடுத்தது 2ஆம் இடத்துக்கு போய் அவர் சூப்பராக வேலை செய்கிறாரு. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா சுக்கிரன், உங்களுக்கு தனக்காரகன்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் அவர் உட்காந்துருக்கக்கூடிய இடம் 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறார். சுகஸ்தானத்தில் போய் சுக்கிரனை உட்காந்தாவே அதாவது இந்த அசையா சொத்துக்கள் இருக்குது பார்த்தீங்களா, ஏன்னா 4ஆம் இடம்ன்றது அம்மாவுடைய இடம், மாதிரி ஸ்தானம். அதே மாதிரி அம்மாவுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும். இந்த அசையா சொத்துக்கள் வீடு கட்டிட வேலை இந்த மாதிரி சார்ந்த விஷயங்கள், பில்டிங் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு எல்லாம் மீண்டும் அதாவது இப்போ கட்டக்கூடிய யோகம் பிராத்தமெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருவார். சொந்த வீட்டில் உட்காரக்கூடிய பிராத்தத்தை கொடுத்துருவார். ஏன்னா சுக்கிர பகவான் தனிச்சு உட்காரல, குருவோட உட்காந்துருக்கிறார். குரு பகவான் குரு கொடுப்பார், எவர் தடுப்பார். குரு பார்வைப்பட்டால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. அந்த குருவோட சுக்கிரன் இணைஞ்சிருக்கக்கூடிய காலம் அற்புதமான காலம். இதில் கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் தொழில் செய்துக்கிட்டு இருந்தாலும் சரி, கணவன் தொழிலுக்கு மனைவி சப்போர்ட்டாக இருந்தாலும் சரி, மனைவி தொழிலுக்கு கணவன் சப்போர்ட்டாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி காம்போவாக 2 பேரும் ஒரு வேலையில் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக இந்த சுக்கிர உட்காந்துருக்கக்கூடிய இடம் சூப்பராக இருக்கிறதுனால இந்த 2 பேருக்குள்ளார அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பாக நல்லா பெருகும். எப்படி பார்த்தாலுமே மேசராசிக்காரங்களுக்கெல்லாம் இது ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இது அமைஞ்சிருக்குன்னு தான் நான் சொல்லுவேங்க. சரிங்களா? அதே அந்த சுக்கிர பகவான் வந்து பார்க்கும்போது 20ஆம் தேதி கடகத்தில் இருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சியாகிறார். உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா சூரியன். அந்த சூரியனுடைய வீட்டில் போய் சுக்கிரன் உட்கார்றார். அப்படி உட்காரும்போது நிச்சயம் உங்களுக்கு வந்து பார்க்கும்போது புத்திர பாக்கியம். இப்போ கல்யாணம் ஆகி எனக்கு ஒரு 5 வருஷம் ஆகிடுச்சிங்க, ஒரு 6 வருஷம் ஆகிடுச்சிங்க, ஒன்றுமே எங்களுக்கு நல்லது நடக்கலான்னு சொல்லும்போது உங்களுக்கு தனக்காரகன் போய் புத்திரஸ்தானத்தில் உட்கார்றதுனால இந்த புத்திர செல்வத்தில் இருக்கிற தடைகள் எல்லாம் கண்டிப்பாக விலகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா 20ஆம் தேதிக்கு மேலே இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஆனி மாதம் வந்து 32 தேதி. அப்போ அடுத்தது 12 நாள் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் போய் உங்களுக்கு புத்திரஸ்தானத்தில் உட்கார்றாரு, சூப்பராக வேலை செய்வார். சரிங்களா? அதே மாதிரி அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதன் பகவான் அவர் வந்து சொந்த வீட்டிலே இருக்கிறார். தைரியஸ்தானத்துக்கு அதிபதி தைரியஸ்தானத்திலேயே உட்காந்துருக்கிறது இது ஒரு தனி சிறப்புன்னு சொல்லுவேன். அப்போ இந்த மாதம் முழுவதும் பாருங்கள், அதாவதுன்றது புதன் பகவான் வந்து அவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா உங்களுக்கு 8ஆம் தேதி வரைக்கும் தன்னோட சொந்த வீட்டில் இருந்துட்டு 8ஆம் தேதிக்கு மேலே அவரோட தாய் வீட்டுக்கு போயிடுவார். ஏன்னா புதனுடைய அம்மா யாருன்னா சந்திரன், கடக ராசி அதிபதி சந்திரன் தான் புதனுடைய அம்மா. அப்போ புதன் பகவான் வந்து தன்னுடைய தாய் வீட்டுக்கு போயிடுவார். இது எப்படி பார்த்தாலுமே இந்த மாதம் யாருக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குதுன்னா, அதாவது
தன்னுடைய ராசிக்கு தன் தாய்க்கு ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்புகளை நிறைய கொடுத்துருக்கிறாரு. சரிங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா பொதுவாகவே எனக்கு தெரிஞ்சு இந்த மாதம் ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம், கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? அது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூரியன் 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல தான் முழுமையாக 32 நாளுமே இருப்பார். சூரியன் போய் தைரியஸ்தானத்தில் உட்காரும்போது நிச்சயமாக நல்ல தெம்பு தைரியத்தை கொடுத்துருவார். அதாவது மனசுக்குள்ளார பல கேள்விகள் இருக்கும், பல போராட்டங்கள் இருக்கும், அதுக்கெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு விடை கிடைக்கும். அதாவது எதை சாப்பிட்டா நம்ம பித்தம் தெளியுமோ அப்படின்னு இருக்கக்கூடிய மேசராசிக்காரங்களுக்கு சூரியன் தைரியஸ்தானத்தில் இருக்கிறது. ஏன்னா ஒரு மாத பலன் நிர்ணயிக்கிறதே யாருன்னா சூரியன் தான். அந்த சூரியனை தைரியஸ்தானத்தில் இருக்கிறதுனால நிச்சயமாக நல்ல சப்போர்ட்டுகள் இந்த மாதம் உங்களை தேடி வரும். பெரிய மனுஷாக்களுடைய தொடர்பு நட்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் 4ஆம் இடத்துல சுகஸ்தான குருவாக இருக்கிறார். அதனால் பார்த்தீங்கன்னாலும் எனக்கு தெரிஞ்சு இந்த திருமண தடைகள் எல்லாம் ஓரளவுக்கு விலகும், புத்திர செல்வங்கள் பெருகும், அசையா சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட வாய்ப்புகள் எல்லாமே குரு பகவான் கொடுத்துருவார். ஏன்னா குருவுடைய வேலை என்னன்னா திருமணம், புத்திரபாகிய, வளர்ச்சி, இது 3மே குரு கொடுத்துருவார். ஏன்னா குரு சூப்பரான இடத்துல உட்காந்துருக்கிறார். அது போக உங்களுக்கு 12ஆம் இடத்துல சனி விரைச்சனியை உட்காந்துருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் நீர், நெருப்பு, எண்ணெய், தண்ணி, வண்டி, வாகனம் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா 12ல் உங்களுக்கு விரைச்சனி இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. முடிஞ்ச வரைக்கும் திருநள்ளாறு போகிறது நல்லது. அது போக நவகிரகத்தை சுற்றுறது நல்லது. எல் தீபம் பொருத்தி வைக்கிறது நல்லது. அது போக பார்த்தீங்க அப்படின்னா காகத்துக்கு சாதம் வச்சுட்டு சாப்பிட்றது நல்லது. சனி பரிகாரங்கள் செய்துட்டு வந்தால் நிச்சயம் நல்ல மாற்றங்கள் தெரியும். நீங்கள் அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள். நன்றி.